ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு அல்டி பாஸ். அதிகாலையில் சமையல் கட்டிலிருந்து உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதல் ப்ரோமோ வந்திருக்கு. முதல் ப்ரோமோல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ஷன் நடக்குது. சாண்ட்ரா அண்ட் திவ்யா, இந்த ரெண்டு பேரை பத்தி கண்டிப்பா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். ஏன்னா சாண்ட்ரா இந்த வாரம் தலைகீழா நின்று எல்லாரையும் வந்து ட்ரிகர் பண்ணணும் ட்ரை பண்ணி அதில் வெற்றியை அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது உண்மை. திவ்யா அவங்களுக்கு கூட சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க, கூட பாரும் சேர்ந்து சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் கேள்விகள், நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணதிலிருந்து இவங்க கடைசியாக பண்ண அந்த பிரச்சனை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் இருக்கும் அப்படின்னு நம்பலாம். இருக்கும் அப்படின்னு வந்து மனசு சொல்லுது. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ இதை பொறுத்தளவுக்கு எல்லாரும் மேக்சிமம் ஆட்கள் வந்து சாண்ட்ரா, திவ்யா, அதேமாதிரி ரம்யா எல்லாம் சொல்ல முடியுது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரஜின் வந்து யாரை சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா அவருடைய கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படி இருக்கு. இந்த கேமுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி வந்து பிரஜின் வந்து யாரை சொல்றாரு அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. ரெண்டாவது இன்னொரு ஆள் யாரு, பாரு வந்து யாரை சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது வந்து 24/7 பார்க்கும்போது நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு நான் இன்னொரு வீடியோவா உங்களுக்கு பதிவு பண்றேன். நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த வைல்ட் கார்ட்ஸ் எல்லாருமே இந்த வாரம் வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கி நீ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அவங்களுக்கு அவங்களுடைய ஓட்டு விஷயத்தில் ஏதாவது மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க பண்ணியிருக்க வேலைகள் அந்த அளவுக்கு இருக்கு. நெகட்டிவிட்டியை வந்து அள்ளி தெளிக்கிறாங்க. அவங்க மேலே நெகட்டிவிட்டி வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த நெகட்டிவிட்டி அவங்களுக்கு வருது அப்படிங்கிறதா உண்மை என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த ப்ரோமோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பொறுத்தளவுக்கு ஓகே, ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த வாரம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா பெஸ்ட் டீம் அப்படின்ற ஒரு டீம் செலக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னா அவங்க எல்லாருமே கேப்டன்சிக்கு போட்டி போடுறதுக்கு தகுதி ஆகிட்டாங்க. இதில் பிரஜினை கேப்டன் ஆக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து சாண்ட்ரா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயமும் பேச்சு அடிப்படுது சோஷியல் மீடியால எல்லாம். பிரஜின் கேப்டன் ஆனார் அப்படின்னா என்ன பண்ணுவார், அப்படி வந்து அவங்கள சேவ் பண்றதுக்கான வேலைகள் நடக்குதா, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒரு சைடு. இன்னொரு சைடு நீங்க பாத்தீங்கன்னா சாண்ட்ரா தன்னை அழிச்சுக்கிட்டு பிரஜினுக்கு ஓட்டு வாங்கி கொடுத்துட்டு போவாங்களா வெளியே போகும்போது? அது எப்படி நடக்கும்? சாண்ட்ரா பண்ண தவறுகளை பிரஜின் சுட்டி காட்டினார்னா, சாண்ட்ரா வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் இன்னைக்கு பிரஜின் செலக்ட் பண்ணார்னா, வைஃபாவே இருந்தாலும் வைஃப் வந்து தவறு பண்ணும் போது அவன் நின்னான்டா, அவன் சுட்டி காட்டிட்டான்டா, அவன் தான்டா எனக்கு ஹீரோ. ஸ்கிரிப்ட் புரியுதா? அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்ல போட்டு விடுங்க. அப்படி வந்தாலும் மக்கள் முட்டாள் இல்லை என்னை பொறுத்தளவுக்கு. அவங்க வந்து தெளிவாக யோசிச்சு அந்த முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்னு தோணுது. என்னமோ மக்கள் போடுற ஓட்டை வச்சு தான் வந்து இவங்க எல்லாருமே எவிக்ஷன் எல்லாத்தையுமே நடத்திக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சைடு உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. பட் இருந்தாலும் வந்து நம்ம இட் இஸ் ஆல் இன் அ கேம் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். மக்களே, உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.